வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். நடுராத்திரி அடர்ந்த காட்டுக்கு நடுவுல நீங்க இருக்கும்போது அங்க இருக்கிற மரங்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு சாத்தானா மாதிரி உங்களை வேட்டையாட துரத்தனா எப்படி இருக்கும்? இதே கான்செப்ட்ல 2025ல ஒரு போஸ்க்கு ஃபோல்க் ஹாரர் படமா வெளியான காவா, அதாவது த நைட் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் படத்தோட கதைப்படி 17ஆம் நூற்றாண்டுல சூனியக்கார வேட்டை நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டம். அப்ப கட்டாலின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தன்னோட கொடுமைக்கார கணவர்கிட்ட இருந்து தப்பிச்சு நடுராத்திரி ஒரு அடர்ந்த காட்டுக்கு வராங்க. அங்க ஏதோ ஒரு அமானுஷ சக்தி அவங்கள துரத்துற மாதிரி உணர்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஆத்தங்கரையில துணி துவைச்சுக்கிட்டு இருக்கிற 3 விசித்திரமான வயதான பெண்களை அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க 3 பேருமே கிராமத்துல நடக்கிற சாத்தானிய சடங்கு பத்தி கதையா ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா படத்தோட பெரிய பலம் விஷுவல் அட்மாஸ்பியர் தான். 17ஆம் நூற்றாண்டோட காடுகளோட இருள், இயற்கை ஒளிப்பதிவு, மொத்த சூழலையும் கவர் பண்ணதை பார்க்கும்போது இந்த படம் அந்த டைம் பீரியடுக்கு நம்மள நல்லாவே கொண்டுகிட்டு போகுது. படத்துல லீடா நடிச்ச யூன் நோக்கிராஸ் ஓட நடிப்பு நல்ல அற்புதமா இருக்கு. இந்த படம் 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். பாஸ்க் மித்தாலஜி மற்றும் ஃபோல்க இவங்க நம்பகத்தன்மையோட திரையில பயன்படுத்தி இருக்கிறாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல வர அந்த சாத்தானிய சடங்கு சம்பந்தப்பட்ட காட்சிகள் நமக்கு நல்ல பயத்தை கொடுக்குது. படத்தோட பின்னணி இசை படத்தோட ஹாரர் அட்மாஸ்பியரை நல்லாவே தக்க வைக்குது. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட முதல் 30 நிமிஷம் வரைக்கும் அந்த அட்மாஸ்பியரை செட் பண்றதுக்கு இவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. படத்தோட முதல் பாதி பொறுமையா தான் மூவ் ஆகுது. ஃபாஸ்ட் பேஸ்டு ஹாரர் ஃபேன்ஸுகளுக்கு இந்த படம் ஒரு சோர்வை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல ஜம்ப்ஸ்கேரை ஏற்படுத்துற மாதிரியான ஹாரர் காட்சிகள் அப்படின்ட்டுன்னு பெருசா எதுவுமே கிடையாது. இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்கன்னா என்னோட ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ என்னோட மூவி கிரிட்டிக் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்குங்க. ஓவராலா இந்த காவா படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். ஃபோல்க் ஹாரர் படங்களை விரும்பி பார்க்கறவங்களுக்கு இந்த படம் நல்ல ஒரு ட்ரீட். படத்தோட மேக்கிங்காகவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, ஸோ தனியாவே பாருங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.